விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரம்தான் சிங்கத்தின் முதல் பரிமாண தோற்றம். நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நரசிம்ம அவதாரம் நடந்த காலமும் அதேபோல் சிங்கம் தோன்றிய காலமும் ஒரே காலகட்டம் என்று? புராணப்படி நரசிம்மர் சத்யயுகத்தில் அவதரித்தார். அதன்பின் வந்த திரேதா யுகம் 12,96,000 ஆண்டுகள் மற்றும் துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள் ஆகிய இரண்டையும் சேர்த்து கணக்கிட்டால் மொத்தம் 21,60,000 ஆண்டுகள் ஆகும். அதேபோல் நமது விஞ்ஞான அறிவின்படி சிங்கம் சுமார் 1 முதல் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பரிணாமம் மூலம் வந்தது என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல் நமது புராணம் மற்றும் இதிகாசங்கள் படி நரசிம்ம அவதாரத்திற்கு முன்னால் சிங்கங்கள் வாழ்ந்ததாக எங்கேயும் கூறவில்லை. அதற்கான சின்னங்கள் காணப்படவில்லை. ஏன் விஷ்ணு பல விலங்குகள் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த சிங்க முகம் கொண்டு அவதரிக்க வேண்டுமென்றால் அதற்கும் இந்த ஹிரண்யகசிபுவின் வரம்தான் காரணம். அவன் வாங்கிய வரங்களில் முக்கியமான ஒன்று, எந்தவொரு விலங்கின் மூலமும் அவன் உயிர் போகக்கூடாது என்று. அப்போது அவன் உயிர் புதுவிதமான விலங்கு மூலம் அவன் உயிர் போகலாம். அதனாலதான் விஷ்ணு சிங்கம் என்ற கான்செப்ட் அந்த காலத்தில் இல்லாத ஒன்று.